ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். வியட்நாம் போகிற பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வியட்நாமில் அந்த கம்யூனிஸ்ட் வந்து அதை தாண்டி பரவக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக 20 வருஷமாக அவங்க சோல்ஜர்ஸை அனுப்பி அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வித்ட்ரா பண்ணிட்டும் வந்துட்டாங்க அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி. ஆனால் இதில் ஒரு ரிசர்ச் ஒன்று, முக்கியமான ஒரு ரிசர்ச் இருக்குது. என்னென்னா, அங்கே போன யூஎஸ் சோல்ஜர்ஸ் நிறைய பேர், கிட்டத்தட்ட 50% கிட்ட சொல்லலாம், போதைப் பொருளை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமெரிக்கா ஒரு ரிசர்ச், அதாவது ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. ஸோ என்ன எப்படி அந்த போர் வீரர்கள்லாம் அங்கே செயல்படுறாங்கன்னு பார்க்கும்போது, ஸோ அப்போ அவங்க கண்டுபிடிச்சது தான் 50% மேலே போதைப் பொருளெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ என்ன இவங்க கண்டுபிடிச்சாங்க யூஎஸ், இதில் என்ன வந்து வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் மேக்ஸிமம் பேர் வந்து ஒரு தடவையாவது அந்த கொக்கைன் இல்லை மர்ஜுன் அந்த மாதிரி போதைப் பொருள்லாம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, இவங்களை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறது முன்னாடி இன்னொரு ஸ்டடியும் அவங்க பண்ணுறாங்க. இங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் ஆகிறாங்கல்ல, அதாவது வியட்நாம்லேருந்து யூஎஸ்க்கு அந்த மறுவாழ்வு இல்லை திரும்ப ரிட்டனுக்கு வராங்க, ஒர்க் முடிச்சுட்டு யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆன அந்த சோல்ஜர்ஸ்க்கு அவங்களையும் ட்ராக் பண்ணுறாங்க. அப்போ ட்ராக் பண்ணும்போது தான் அவங்க இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ பொதுவாக ஒரு அசம்ஷன் இல்லை இப்போ இருக்கிற விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு குடிப்பழக்கத்துக்கோ ஒரு போதை பழக்கத்துக்கோ ஒருத்தவங்க அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதுலேருந்து மீட்கவே முடியாது அப்படின்றது தான். நாம் இங்கே சொல்கிறது என்னென்னா, ஒரு பெரிய நம்பர் சொல்கிறோம், ஒரு 50% கிட்ட அவங்க போதைப் பொருள் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு போது அவங்க திரும்ப யூஎஸ்க்கு வந்தாலும் இதை கண்டினியூ பண்ணுவாங்கன்றதுனே. ஆனால் நடந்ததோ வேறு. கிட்டத்தட்ட 90% மேலே அங்கேருந்து வந்தவங்களில் அந்த பழக்கத்தையே அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு தான். அங்கே இருக்கும்போது, வியட்நாமில் இருக்கும்போது அவங்க அந்த போதை பழக்கத்தை யூஸ் பண்ணியிருந்தால் கூட இங்கே யூஎஸ்க்கு திரும்ப ரிட்டர்ன் ஆனவுடனே அவங்க அந்த பழக்கத்தை எல்லாத்தையுமே விட்டுறாங்க அப்படின்றது தான். ஸோ இது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது. ஏன்னா சாதாரணமாக ஒரு யூஎஸ்லேயே போதைப் பொருளுக்கு அடிமையாகிறவங்க அதை விட முடியாமல் திரும்ப மறுவாழ்வு சென்டருக்கெலாம் போவாங்க, திரும்ப வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்க. ஆனால் இவங்க எப்படி அப்படி திரும்ப அடிமையாகாமல் இருக்கிறாங்கன்றது தான் புது கான்செப்ட். ஸோ அது என்னென்னா, அந்த என்வாரன்மெண்ட் சேஞ்ச். ஸோ அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிது, அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அதிகம், ஸோ அங்கே வந்து ரொம்பவே அதிகம், எங்கே போனாலும் அது கிடைச்சிது. ஸோ அப்போ இந்த என்வாரன்மெண்ட் சேஞ்ச் இவங்களை அடிக்ட் ஆகாமல் காப்பாற்றுச்சு அப்படின்றது தான் இவங்க கண்டுபிடிச்சிது. ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டடீஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த என்வாரன்மெண்ட்டில் நீங்கள் திரும்பி ரிப்பீட்டடாக அது பண்ணுறீங்களோ அந்த என்வாரன்மெண்ட்டை மாற்றிட்டிங்கனாலோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸோடு அதை குறைச்சாலே நீங்கள் கண்டிப்பாக அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றதையும், அதேமாதிரி குட் ஹேபிட்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற, ஒரு இடத்துல உட்காந்து படிக்கும்போது ரொம்ப நேரம் நம்மளால் படிக்க முடியுது அப்படின்னா அதை நல்லாவே மெயின்டைன் பண்ணணும். எந்தெந்த இடத்துல நம்ம குட் ஹேபிட்ஸ் நிறைய பண்ணுறோமோ அந்த இடத்த வந்து திரும்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும், அந்த நம்மளுடைய பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான். ஸோ அப்போ பேட் ஹேபிட்ஸை குறைக்கிறதுக்கும் புது ஹேபிட்ஸை நம்ம உருவாக்குறதுக்கோ இல்லை நல்ல ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த என்வாரன்மெண்ட் முக்கிய பங்கு வகிக்குன்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோட உங்களுக்கு